ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு அமெரிக்கன் அப்போகாலிப்டிக் ஹாரர் ட்ராமாவாக நம்ம ஒரு தியேட்டர்ஸ்லேயே இப்போ வெளியாகிருக்கிற எ குவைட் பிளேஸ் டே 1 படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் சாம். இவங்க மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு கேன்சர் பேஷண்ட்டு. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இவங்க இருக்கிறாங்க. அங்கே இருந்து ஒரு நாள் ஒரு அவுட்டிங் மாதிரி போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வேணாம் அப்படின்னு கதாநாயகி சொல்ல அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கடைசியாக வெளியே கூப்பிட்டு போகிறாரு. இவங்க கிளம்புறாங்க. வெளியே போனதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது, வேற்று கிரகத்திலிருந்து இங்கே இறங்கி சத்தத்தை மட்டும் வச்சு வேட்டையாடக்கூடிய மோசமான க்ரீச்சர்ஸு மக்களை அங்கே கூட்டமாக கொத்தாக கொல்லுது. ஐயோ, அவசரப்பட்டு இந்த டைமில் வெளியே வந்துட்டோமே அப்படிங்கிறதே அப்போ தான் அவங்களுக்கு புரியுது. இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் எ குவைட் பிளேஸ் அப்படின்னு 2018 ஒரு படம் வந்தது இல்லையா, அதுக்கு ப்ரீக்வலாகவும் ஒரு ஸ்பின் ஆஃப் ஆகவும் வெளியாயிருக்கு. இந்த குவைட் பிளேஸ் சீரீஸ் இருக்கு இல்லையா, அதில் 3வது இன்ஸ்டால்மெண்ட்டாக இந்த படம் வெளியாயிருக்கு. இப்போயே உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் கேட்காமையே புரிஞ்சிருக்கோம், இந்த படம் ஸ்டாண்டலோன் ஃபிலிமாக பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு. ஏன்னா 2018 நடக்கிற கதைக்களத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய கதைக்களமாக சித்தரிக்கப்பட்டதுனால தாராளமாக இதை ஸ்டாண்டலோன் ஃபிலிமாக நீங்கள் பார்க்கலாம். இங்கேயே நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த படமும் டெஃபினட் டெக்னிக்கலி செம்ம ஸ்டாண்டர்டில் ஹை ஸ்டாண்டர்ட்ஸில் சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது சினிமோட்டோகிராஃபிக்கு, எடிட்டிங்கு, மியூசிக்கு, படத்துடைய ஓவரால் சவுண்ட் டிசைனிங்கு, ப்ரொடக்ஷன் டிசைனிங்கு, சிஜிஐ, விஎஃப்எக்ஸு, எஸ்எஃப்எக்ஸ்னு சொல்லி எல்லா டீமும் அட்டகாசமான ஒரு ஒர்க்கை, ஒரு கான்ட்ரிபியூஷனை இந்த படத்துக்கு பண்ணியிருக்கு. ஆனால் டெக்னிக்கலி பயங்கர எஃபெக்டிவாக இருந்த இந்த கதைக்களம் நமக்கு பெருசாக கனெக்டை கொடுக்கல எங்கேயுமே. இந்த படத்தில் கதாநாயகியாக பண்ண லூபிட்டா நியாங்கோ அவங்களாகட்டும், ஜோசப் குவின் அவர் ஒரு கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருப்பார். நம்ம கதாநாயகியோடையே கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரம். இந்த 2 பேரும் கொடுத்த கதாபாத்திரங்களை சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க ஸ்க்ரீனில். ஆனால் இந்த 2 கதாபாத்திரங்களும் ஏன் சந்திக்கிறாங்க, எப்படி சந்திக்கிறாங்க, இதுக்கப்புறம் இவங்க த்ரூ அவுட்டாக ஒரு ட்ராவல் வந்து பண்ணுறாங்களே, இப்படி பல விஷயங்கள் உள்ளே இருந்தோம். இதனால் இந்த கதை பெருசாக அடுத்த கட்ட சுவாரஸ்யத்துக்கு போகவே கிடையாது. இந்த படம் நமக்கு கனெக்ட் ஆகாமல் போனதுக்கு இன்னொரு காரணம், எமோஷனலியே நம்ம பெருசாக அந்த கதையில் வந்து எங்கேயுமே அட்டாச் ஆகவே கிடையாது. இத்தனைக்கும் கதாநாயகியுடைய அந்த கதாபாத்திரத்தை வச்சு இவங்க அந்த எமோஷனல் சைடை இன்னுமே பெட்டராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். அதை சூப்பராக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கலாம். அவங்க கொண்டு வந்திருக்காங்க, நமக்கு தான் அந்த எமோஷனல் கனெக்ட் அதில் இல்லை. சரி, இப்படி தான் இல்லை, ஒரு சர்வைவல் த்ரில்லராகவாது இந்த படம் வந்து சூப்பராக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் ஹானஸ்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 3-4 இடத்துல அந்த மாதிரி ஒரு சில திக் நிமிடங்கள்லாம் உள்ளே இருக்குது. ஆனால் அந்த ஜம்ப்ஸ்கேர்ஸை பிளேஸ் பண்ணுற விதத்தில் ஒரு விஷயம் இயக்குனர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது ஆடியன்ஸ் எதிர்பார்க்காத தருணத்தில் ஒரு ஜம்ப்ஸ்கேர்ஸை பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் ஒரு ஜெர்க்கு கொடுக்கும். மிரட்டி விட்டாங்கப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு கொடுக்கும். ஆனால் தேவையே இல்லாத ஒரு காட்சியில் இந்த காட்சியில் எதுக்குங்க ஜம்ப்ஸ்கேர்ஸு அப்படின்னு ஆடியன்ஸே கேட்குற அளவுக்கு ஒரு சில காட்சிகளில் போய் இந்த படத்தில் ஜம்ப்ஸ்கேர்ஸை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஆமாம் இதெல்லாம் எதுக்கு இந்த இடத்துல அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்தது படம் பார்க்கும் போது. இது எல்லாம் தாண்டி ஒரு சில கதைக்களங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சார் இந்த படத்தில் வெறும் பேச்சு தான் சார், வீச்சு கம்மி அப்படிம்போம் இல்லையா. இந்த படத்தில் பேசினா தான் அந்த கிரியேச்சர் நம்மளை போட்டு தள்ளிடுதே, அதனால பேச்சும் இல்லை வீச்சும் இல்லை, அப்படி ஒரு சம்பவம் தான் இந்த படம். இன்டீரியர் ஷாட்ஸு அப்படின்னு சித்தரிக்கப்பட்ட பல காட்சிகள் கருங்கும்னு இருட்டில் தான் தெரியுது. இது இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில யோசனைகளும் நமக்கு வரத்தான் செய்யுது. இதெல்லாம் தாண்டி இந்த கதை ரொம்ப ப்ரிடிக்டபிளான ஒரு கதை தான் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி படங்கள் நம்ம ஈவன் இதனுடைய அந்த மீதி 2 படங்களே எடுத்துக்கோங்களேன், எ குவைட் பிளேஸ் படமாகட்டும், அந்த 2வது பாகமாகட்டும், எல்லாமே இப்படி தாங்க இருக்கும், இப்படி தான் மாட்டுவாங்க, இந்த மாதிரி ஒரு கிரீச்சர்ஸ் கிட்ட தான் மாட்டுவாங்க, கடைசியாக இப்படி தான் சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் அதுலேயும். அதனால் அதில் இல்லாத ஒரு விஷயம் புதுசாக ஏதாவது இதில் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. அதனாலேயே மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை பொறுத்தளவுக்கு ஓடிடியில் வெளியாகட்டும், பொழுது போகிறோன்னா ஜாலியாக ஒரு தடவை பார்க்கலாம். வேறு என்ன சொல்கிறது. அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அப்படி எதுவுமே வந்து செக்ஷுவலாக எந்த ஒரு விஷயமே கிடையாது. இது தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் நம்ம ஊர் தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. திடீர்னு சப்டைட்டில் போடுவாங்க, போட மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் போன ஸ்க்ரீனில் சப்டைட்டில்ஸ் இல்லை, அதனால் அதை தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காலை எடுத்துக்கோங்க. அதை முதல்ல செக் பண்ணிவிட்டு அப்புறம் புக் பண்ணுறது பண்ணாது அப்படிங்கிறது உங்களுடைய கால் தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.